இதுவில் வந்து தமிழக பக்தர்களுக்கும் இலங்கையின் கடற்படைக்கும் இடையே வந்து ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த முருகல் நிலை வந்து எந்த காரணத்தால் ஏற்பட்டது, மற்றது வந்து அந்த முருகல் நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருடம் வந்து கச்சேரி திருவிழா வந்து சிறப்பான முறையில் நடந்துட்டு வருது. அதுக்கான ஏற்பாடுகளை வந்து இந்திய இலங்கை அரசுகள் வந்து என்ன செய்யறாங்க, அதை வரவேற்கிறோம். ஆனால் சில குளறுபடிகளை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நாங்க திரும்ப உள்ள என்ட்ராகும் போது, இந்திய திருப்பயணிகள் உள்ள என்ட்ராகும் போது அங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 4 கவுண்டர் தான் வைக்கிறாங்க. அதனால வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருங்கொண்ட கூட்டம் உள்ள வரும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உறுதிப்பட்டு நிக்கல. ஒண்ணும். ரெண்டாவது என்னன்னா வந்து திரும்ப சர்ச்சு திருவிழா முடிஞ்சு திரும்ப போகும்போது ஆஸ்யூஸ்வலா எப்பவுமே என்ன செய்யணும், 12 மணி வரை வந்து என்ன செய்யறாங்கன்னா கடற்கரைக்கு யாகம் போறாம தடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா வந்து 12 மணி வரை வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து ஐஆர் அபிஷியல்ஸ், கெஸ்ட் எல்லாருமே வந்து அவங்க வந்து நேவல் கப்பல், கோஸ்ட் கார்டு கப்பல் மூலமாக அவங்க திரும்பி ரிட்டர்ன் போறாங்க. அந்த நேரத்துல பாதுகாப்பு கருதியோ அவங்களோட வசதி கருதியும் அவங்க முழுமையா நிறுத்திடுறாங்க. அதனால இந்த இடத்துக்கு 10ல இருந்து 12 மணி வரை வந்து முழுமையாக இந்த மக்கள் வந்து கடுமையான வெயில நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப இந்த ஆண்டு வந்து அதிகப்படியான மக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 இருந்து 12,000 மக்கள் இந்த வட்டம் வந்திருந்தாங்க. அப்ப அந்த 11,000 மக்களும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் இருக்கும்போது, அது கடுமையான வெயில், எந்த ஒரு காத்து வசதி இல்லாத இடத்துல நேற்று காத்து வர பறக்கல. அதனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுல வந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் மூச்சு திணறலால பாதிக்கப்பட்டாங்க. நல்ல வேளை தெய்வாதீனமா வந்து அந்த நேரம்ல யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படல. ஆனா வயதானவர்கள், குழந்தைகள் நிறைய சிரமப்பட்டாங்க. இந்த விஷயத்துல வந்து இந்திய வெளியுறவுத்துறையும் இலங்கை அரசு கவனம் செலுத்தி அடுத்த ஆண்டுகள்ல இது போன்ற நிகழ்வு நடக்காத அளவுக்கு அந்த ரிட்டர்ன் வரும்போது அந்த 12 மணிக்கு வர பிளாக் பண்ற விஷயத்த கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும். அதே மாதிரி வந்து இலங்கை மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் செப்பரேட் பண்ணி கொஞ்சம் பிரிச்சு விட்டோம்னா அவங்கவுங்க பாதையில் அவங்க தெளிவா போவாங்க. அந்த விஷயத்த பண்ணலாம். அதனால அடுத்த ஆண்டுகள்ல இது போற நபர் நடக்காத அளவுக்கு நிர்வாகம், அந்த அந்த யாழ்ப்பாணம் மாவட்ட நிர்வாகம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் வந்து சர்ச் விழாவை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதுல கவனம் செலுத்தணும். அப்பதான் வந்து இன்னும் ஏதாவது தவறுகள் நடக்காம இவன் பாதுகாத்துக்க முடியும். தொடர்ச்சியாக இது இணக்கமான சூழ்நிலையா அமையும். அடுத்தது வந்து அந்த கடற்படை வந்து அந்த இடத்த வந்து இந்திய பக்தர்களோட வந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதாக ஒரு காணொலி பரவி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, உண்மைதான். அங்க வந்து நான் முதல்ல உள்ள என்ட்ராகும் போது, அங்க இந்திய பயணிகளாக நான் உள்ள வரும்போது அங்க உள்ள கடற்படையில் உள்ள போலீஸ் அவங்க வந்து ஒரு வரம்பு மீறி செயல்பாடுகளை நம்ம மேல கட்டவித்து விட்டாங்க. வார்த்தைகளை வந்து கம்மியா பயன்படுத்தினாங்க. எனக்கும் அவருக்கும் வந்து மோதலை ஏற்படும் சூழலோட வந்துச்சு. அப்ப நான் உடனடியாக இந்திய தூதரத்தை தொடர்புன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தேங்க, சரி மற்றவங்களோட சூழ்நிலை கருத்தி அந்த இடத்துல வந்து நான் வந்து அவதானித்து அந்த மேற்கொண்டு பிரச்சனை வராத அளவுக்கு சரி எல்லாரையும் வந்து அமைதிப்படுத்தி அந்த இடத்துல வந்து நாங்க உள்ள நுழைஞ்ச. முதல்ல திரும்பி வரும்போது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இளைஞர்களா இருக்கிறதுனால இளைஞர்கள் அதிகமா ஆவேசப்பட்டாங்க. அப்ப அங்க உள்ள ஒரு சிறு வயது ஒரு அதிகாரியும் இளைஞர்களோட மோதல் போக்க கடைபிடிச்சாரு. அப்ப அங்க உள்ள சூழ்நிலை கருத்து அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாரும் மயங்கி விடுறாங்க, கொஞ்சம் நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் எல்லாரையும் கடற்கரையில் விட்டினா பறந்து நின்றுட்டாங்கன்னா காத்து வசதியோ மற்ற வசதியோ பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும். இது ஒரேடியாக வெயில நிக்கிறதுனால இப்படி இருக்கனால நிறைய பேர் சிரமப்படுறாங்க, உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும், அதை உடனடியாக கவனம் செலுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா அதை வந்து அந்த அதிகாரிக்கு சிறிய அதிகாரினால மேலதிகாரி பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து இளைஞர்கள் இந்திய பயணிகள் தாக்க தொடங்கிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் அங்க உள்ள இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து நினைச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து தரையில உட்கார்ந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இந்தியா போக மாட்டோம், நீ உனக்கு இது பதில் தெரியாம இவனுக்கு நடவடிக்கை எடுக்காம நாங்க போக மாட்டோம் தர்ணா பண்ணோன்னே மேலதிகாரி வந்து இந்த பிரச்சனைய சரி செய்து மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் வந்து நிழல்ல கொண்டு வச்சு அவங்கள சரிப்படுத்தி இந்த கூட்டங்களை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாரையும் கடற்கரைக்கு அனுமதிச்சாங்க. அப்ப இதுல வந்து மெச்சூரிட்டி இல்லைன்றதான் பிரச்சனை, இங்க திட்டமிடல் இல்லை. அதனால இந்த விஷயத்துல வந்து இன்னும் கொஞ்சம்
அந்த மேலதிகாரி கவனம் செலுத்தலைன்னா அந்த இளம் அதிகாரிகளுக்கும் இந்த இங்க உள்ள மீனவர்கள் இங்க உள்ள இந்திய பயணிகளுக்கும் மோதல் போக்கு உருவாயிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக உருவாக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அது தவிர்க்கப்பட்டுச்சு. அது அந்த கிருபையினால அப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்படல. அப்புறம் தொடர்ச்சியாக சில அசம்பாவித சூழல்களை தொடர்ச்சியாக இந்த திருவிழா நேரங்கள்ல நிர்வாக குறைபாடுனால நடக்கிறதுக்கான நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிர்வாக குறைபாடு அது வரும் காலங்களில் இருக்கக்கூடாது. இது குறித்து நாங்க இந்திய அதிகாரிகளுக்கும் நாங்க அறிக்கை கொடுத்திருக்கோம். உடனடியாக சிறந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கோம். அதை இலங்கை அரசும் இலங்கை கமிட்டியும் வருங்காலங்களில் பரிசீலனை பண்ணணும். அடுத்ததாக அந்த கச்சதீவு திருவிழா ஏற்பாடு செய்யக்குள்ள அங்கே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள இப்போ வளமை போல் அந்த எல்லா வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா அல்லது வசதிகள் ஏதாவது குறைவாக இருந்ததா? இல்லை, இந்த ஓட்டம் வசதிகள் சிறப்பாக இருந்தது. அது மறக்க முடியாது. ஏன்னா கழிவறைகள் எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தாங்க. முதல்ல கோயிலுக்கு கிழக்கு பகுதியில தான் கழிவறைகள் 2-3 கட்டியிருந்தாங்க. இப்போ அதுக்கு மேற்கு பகுதியில ஒரு கழிவறை கட்டியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா கடந்த ஆரம்ப காலகட்டத்துல காலையில காலைக்கடன் கழிக்கிறதுல ரொம்ப சிரமங்கள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த ஓட்டம் அந்த விஷயங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு சரியாக இருந்தது. அது மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டிஸும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இடையில சில பைப்புகள் உடஞ்சி ஓடுனதுனால தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஓரளவுக்கு தங்களால் முடிஞ்ச அளவு வசதிகளை செய்து கொடுத்துருந்தாங்க. ரைட்.